வணக்கம். ஜாப் ஐஜக் ஃப்ரம் ஜவாத் வட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்திய ஜனநாயக திருவிழா நாடாளுமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி அப்படின்னு ஆரம்பமாகி ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. நாடாளுமன்றத்துக்கு உண்டான தேர்தல். யார் பிரதமர்? 2 தடவை மோடி 10 வருஷம் ஆண்டி முடிச்சிட்டாரு. ஏகப்பட்ட குளறுபடிகள். ஆமா, கடைசியாக பாஜக பிடிபட்டது தேர்தல் பத்திர ஊழல். ஒருத்தவங்க 6000 கோடி அப்படிங்கிறாங்க, ஒருத்தவங்க 9000 கோடி அப்படிங்கிறாங்க, ஒருத்தவங்க கணக்கு போட்டு 11,000 கோடி. இந்த பாஜக ஆமா ஆட்களை மிரட்டி இடி அமைச்சு, ஐடி அமைச்சு, என்ஐ அமைச்சு, மற்றபடி சிபிஐ அமைச்சு மிரட்டியே காசு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் அதிர்வடை. ஒரு விஷயம் அப்படின்னா உடனே டெண்டரா, ரைட், ஓகே தர்றோம்ப்பா. முதல்ல வந்து தேர்தல் பத்திரத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அமௌண்ட்டை கட்டிட்டு வந்துடு, அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம். இதில் வந்து லாட்டரி அதிபர் மார்டின் தான் அவங்க இருக்கிறதுலே அதிகமாக கட்டி இருக்கிறார் அப்படின்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஸ்கார் அவார்டு விருது கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நீங்கள் போயிட்டு இருக்கு. அடுத்தது மேகா நிறுவனம் 1400 சில்லற கோடி டெண்டருக்கு 140 கோடி பத்திரம் பாஜகவுக்கு சட்டப்படியான ஊழலுங்க. ஒரே வார்த்தை கொடுத்துருக்காங்க, சட்டப்படியான ஊழல். அதாவது வந்து என்னப்பா பார்த்து ஒரு அமௌண்ட் கொடுப்பா, ஆமா அப்படின்னா வந்து அது ஊழல். அதெல்லாம் கிடையாது. வர்றியா, ஒரு விஷயம் இருக்கு, தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற விஷயம். அங்கே போய் சட்டப்படி கட்டிட்டு வந்துட்டு இங்கே வந்து அப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம். கட்டிட்டு வந்து அது என்னங்க சொல்லிட்டுன்னா அடுத்த நாளே உனக்கு டெண்டர். அந்த மேகா சம்பந்தப்பட்ட ஊழல் சம்பந்தப்பட்ட பார்க்கக்கூடிய சமயத்தில் 14,000 சில்லற கோடிக்கு 140 கோடி தேர்தல் பத்திரம்னா 10% ஓட்டு வசூல் பண்ணிருக்காங்க. கர்நாடகாவில் 40%. ஆமாம், அதில் பாஜக அவங்களுடைய ஆட்சியை காலி. இன்னைக்கு 10% அளவுக்கு தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அந்த கணக்கு போடுது. ஒவ்வொருத்தவங்க 1000 கோடி சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு. ஆமாம், எத்தனை கோடி அடித்து எப்படியெல்லாம் வைத்திருக்கிறார்கள் பாஜகவில் வந்த அந்த குரூப்புக்கு மட்டும்தான், ஆர்எஸ்எஸ் குரூப்புக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க எடுத்த அந்த ஒரு ஆயுதம்ங்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு கோழைத்தனமான, எப்படியெல்லாம் அடிக்கிறது. இன்னும் என்னென்ன வரப்போதே தெரியல. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு ஏப்ரல் 19. அவன் அதுக்கு முன்னால இந்த தேர்தல் பத்திர ஊழல் முறையில் பாஜகவும் ஜெயிச்சதுக்கு பின்னால் அடுத்த கட்சி வந்தால் இன்னும் எத்தனை ஊழல் வரும் கட்டாயமா. இதற்காகவே வந்து பாஜக வந்து இந்திய திருநாட்டை மீண்டும் 3வது முறை வரக்கூடாது. அடுத்து யார் வந்தாலும் சரி, ஆமா தோண்டி துறவி எடுத்து எண்ணங்களை மக்களுக்கு காட்டியே ஆகணும். அதையெல்லாம் விட தேர்தல் பத்திர முறையீடு சம்பந்தமாக பாஜகவை கோர்ட்டில் நிறுத்தி விசாரிக்கப்பட வேண்டும். ஆமா, கட்டாம சட்டப்படி என்ன தண்டனையோ அதை வந்து கட்டாயமாக அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இல்லையா கோர்ட்ல கேஸை போட்டு எப்படி பல சமூக ஆர்வலர் இந்த உண்மையை கொண்டாந்தாங்களோ அது மாதிரி பல சமூக மீண்டும் அவங்களே 3வது பாஜகவே வந்தாலுமே சரி, ஆமா சட்டப்படி என்ன தண்டனைங்கிற பல சமூக ஆர்வல் விடக்கூடாது. ஆமா, நீங்க அப்படி ஒரு சூழல்ல போயிட்டு ஏப்ரல் 19 அறிவிச்சாச்சு. 5 தடவைக்கு மேல மோடி வந்து தமிழகத்துக்கு வந்து போயிட்டார். ஆமா, ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் இந்திய அளவுக்கு பண்ண விட்டுட்டு அப்புறம் அவங்க சௌரியத்துக்கு அருண் கோயிலை வந்து ராஜினாமா செய்ய வச்சுட்டு அப்புறம் 2 பேரை உள்ளத்துக்கு உள்ள போட்டு இன்னைக்கு தேர்தல் ஆணையர் உள்ள போட்டு அவங்க சௌரியத்துக்கு, ஆமா எல்லாமே அவங்களுடைய விருப்பமா ஆயிப்போச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாளை வந்தா நாங்கள் திருத்துவோம், பாரதமாக மாற்றுவோம், அப்புறம் வந்து வாரணாசி தலைநகராக மாற்றுவது, ஏகப்பட்ட எல்லாம் அவங்க விருப்பம். அதன் அடிப்படையில் தேர்தல் தேதி அவங்க விருப்பம் தான் ஏப்ரல் 19. ஏன்னா மோடி ரவுண்ட் அடிக்கணும் இல்லையா. இது வரைக்கும் உலகத்தையே சுத்திட்டு வந்தவர் இன்னைக்கு தான் வந்து தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்தியாவை ரவுண்ட் அடிச்சு இன்னைக்கு ஏப்ரல் 19
ஆமா, நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் 1 வரைக்கும். ஆமா, ஜூன் 4ஆம் தேதி வந்து ஓட்டு எண்ணக்கூடிய அளவு. அப்ப ஏகதேசம் இதுலேயே வந்து 44 45 நாள் கேப், 7 கட்டமா நடக்குது. 44 45 2 நாள் நடக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல், அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தேகம். முதலெல்லாம் வரக்கூடிய காலத்து 2014 பார்த்தோம்னா 36 நாள் நடந்தது மக்களவை தேர்தல், ஏப்ரல் 7 டு மே 12 வரைக்கும். 2019 வந்து ஏப்ரல் 11 டு மே 19 வரை 39 நாட்கள் நடந்தது. இந்த ஏப்ரல் 2024 மட்டும்தான் ஏப்ரல் 19 டு ஜூன் 1 வரைக்கும் 44 45 நாட்கள் நடக்குது. அப்புறம் அங்கிட்டு ஒரு 3 நாள் போய் 47 48வது நாள் தான் வந்து ரிசல்ட்டே வருது. இந்த அளவுக்கு இந்த ஓட்டு பெட்டி பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு என்ன இராணுவத்துறையில மற்றபடி மற்ற சோர்ஸ் என்ன இராணுவமாக இருந்தாலும் சரி, இதை மக்கள் பாதுகாக்கிறதுனால பகிரங்கமான ஒண்ணு. எந்தெந்த கட்சி அந்த எந்த மாநிலத்துல சரியா இருக்கீங்களோ ஆமா சுத்தி ரவுண்ட் டெய்லி கண்ணுல விளக்கெண்ணெய் ஊட்டிவிட்டு இந்த 45 நாளும் ஓட்டு குத்துறப்பையும் சரி ஓட்டு குத்தி ஜூன் 1ஆம் தேதி பிடிச்சோம்னாலும் அந்த 3 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட ஃப்ராடு பித்தலாடுத்தனம் எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கைக்கூடிய அளவுக்கு ஒண்ணு இல்லையே, நம்பக்கூடிய அளவுக்கு ஒண்ணு இல்லை. பாஜகவுடைய ஆட்சி கடைசியில் முடிய 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 இந்தியாவுக்கு விடியல் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஊழல், தேர்தல் பத்திர ஊழல்லாம் வந்து மிரட்டி பிடுங்கியிருக்காங்க. ஆமா, அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து வச்சுட்டாங்க. இப்ப இதுல வேற இன்னொன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, தேர்தல் ஆணையம் தன்னுடைய கட்டுப்பாடுக்கு இந்தியாவை கொண்டு வந்தோம். அப்ப என்ன ஆகுது, பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. ஆரம்பத்துல 2 கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க, அப்புறம் திருப்பி அங்க பிடிச்சா இங்க பிடிச்சா அது வந்துகிட்டே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நாடு எப்படி முன்னேறும், புரியுதுங்களா? இப்ப இந்த பக்கம் ஒரு 30 சில்லற, அப்படி ஒரு 40, ஒரு 80 82 நாட்கள் வந்து நாட்டுல வந்து எப்படி ஒரு நலத்திட்டங்களை வந்து ஒரு செயல்படுத்த முடியும், மற்றபடி வந்து மக்கள் எவ்வாறு வந்து நிம்மதியாக ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போக முடியும். 50,000க்கு மேல கொண்டு போகக்கூடாது அப்படின்னா ஒரு கல்யாணம் காட்சி 50,000த்துல முடிஞ்சிருமா? இன்னைக்கு ஒரு பவுன் நகையே 50,000 ரூபாய், ஒரு பவுன் 8 கிராம் 50,000 ரூபாய். ஒரு 10 பவுன் நகை வாங்க போனோம், என்னாச்சு சொல்லுங்க? அது ஒரு 5 லட்ச ரூபா வந்துடுது. எப்படி அந்த அமௌண்ட்டை கொண்டுட்டு போய் தான் அவன் வந்து ஒரு கடை அவன் வீட்டுல இருந்து கடைக்கு போகணும். இடையில வந்து தேர்தல் சம்மந்தப்பட்ட அந்த போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பணம் எப்படி சரி அங்க கடை அங்க வந்து நின்று போச்சு, கல்யாணம் நின்று போச்சு. யார் அதுக்கு பொறுப்பு? மோடி பொறுப்பே இருப்பாரா, இல்ல தேர்தல் ஆணையம் பொறுப்பே இருக்குமா? ரொம்ப லாங். ஆமா, 44 நாள் அது அந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட நடக்கக்கூடிய 7 கட்டங்களாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு முன்னால வந்து ஒரு 30 சில நாள் போகுத. ஆமா, தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடு கூட இந்தியா வந்த சமயத்துல 50,000 தான் கொண்டு போகணும். அப்படி எத்தனை தடவை போய் அப்ப ஒரு 5 10 பவுன் நகை வாங்கினா 10 இடம் போறதா? திடீர்னு ஒரு கல்யாணம் காட்சி பேசியிருப்பான். ஆமா, என் பொண்ணு நீ கட்டிக்கிட்டா 10 லட்ச ரூபா வரதனை கொடுக்குறேன்னு சொல்லுவான். அவன் 10 லட்ச ரூபாய் கொண்டு போறப்ப போலீஸார் பிடிச்சிட்டாங்கன்னு எப்படி அந்த கல்யாணம் நடக்கும்? இதுக்கு யார் பொறுப்பு? இதெல்லாம் விட கொடுமை சித்திரை திருவிழா. ஆமா, அது ஒரு கொடுமை. சித்திரை திருவிழா அன்னைக்கு கரெக்டா தேர்தல் பண்ணி ஏப்ரல் 19ஆம் தேதி மீனாட்சி பட்டாபிஷேகம் மதுரையில கள்ளழகர், அடுத்தடுத்து பட்டாபிஷேகம், அப்புறம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம், அப்புறம் கள்ளழகர் வந்து ஆற்றுல இறங்குவார். கள்ளழகர் ஆற்றுல இறங்குது, மற்றபடி மீனாட்சி கல்யாணம் அதை விட்டுருங்க. பட்டாபிஷேகம் அன்னைக்கு கரெக்டா ஏப்ரல் 19 தமிழகத்தில் திருவிழா, இது ஜனநாயக திருவிழா. அங்க சித்திரை திருவிழா மதுரை. எப்படி இங்கிருந்து அங்க மக்கள் போவாங்க, அங்கிருந்து இங்க மக்கள் போவாங்க? புரியல. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி தான். இது இந்திய ஜனநாயக நாடுங்க. இவங்க தன்னுடைய தன்னிச்சையா மோடி வந்து பல்லாயிரம் கோடி திட்டங்களை செலவழிக்கிறதுக்காக வந்து இவங்க தேர்தல் தேதி தள்ளி வச்சுக்கிட்டே போனாங்களே, அது மாதிரி மக்களுக்கு இவங்க செய்யணுமா இல்லையா? தேர்தல் ஆணையத்தை பார்த்து நான் கேட்டேன், மோடிக்காக நீங்கள் தள்ளிக்கொண்டே சென்றீங்க உங்க தேதியை. இதுக்கு முன்னாலே அறிவிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த அனைத்து தேர்தல் 2019 வரைக்கும். இந்த 2024 மட்டும் ஏன் எவ்வளவு லேட் பண்ணீங்க? அதுக்குள்ள ஏகப்பட்ட நாட்கள் வந்து மோடி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டாரு. அவருக்காக நீங்க தேர்தல் தேதியை தள்ளி வைக்கக்கூடிய சமயத்துல இந்த இந்திய ஜனநாயக நாட்டு மக்கள் இடிச்ச வாயர்களா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? சித்திரை திருநாள் வந்து மதுரையில் எப்படி கொண்டாட முடியும்? கரெக்டா 2019 அன்னைக்கு அவரு பட்டாபிஷேகம்.
மதுரையில் உள்ளவங்க அத்தனை பேர் பட்டாபிஷேகத்துக்கு போவாங்களா, இல்லை தேர்தல் குத்த போவாங்களா? காலை எந்திரிச்சு வந்து எப்படி அங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அந்த விழா வந்து நடக்குமான்னு பட்டாபிஷேகம் சரி அங்க விடுங்க. மதுரையில மட்டும் உள்ளவங்க மட்டும்தான் மதுரை அந்த பட்டாபிஷேகம் வந்து ஏகப்பட்ட பேர் தமிழகத்தில் உள்ள எத்தனையோ பேர் லட்சாதி லட்சம் பேர் போய் கலந்துக்கக்கூடிய ஒரு சூழல். அப்ப எல்லாருமே வந்து ஓட்டு போடாம அங்க 2018 சாயங்காலம் வண்டி ஏறினாத்தான் 2019 மதுரைக்கு போக முடியும். மதுரைக்கு 2019 போய் மதுரையில திண்டுக்கல்ல உள்ள மதுரையில எப்படி ஓட்டு போடுவான், சென்னையில உள்ள மதுரையில எப்படி ஓட்டு போடுவான்? அப்ப அவன் பட்டாபிஷேகத்தை எப்படி பார்க்க முடியும்? இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து சீர்தூக்கி பார்த்து கருத்தை செயல்படுத்தணும். மோடியை மட்டும் சீர்தூக்கி பாக்குறீங்களா? அவர் சுத்தி வரட்டுப்பா, அது வரைக்கும் எல்லாத்தையும் முடிக்கணும். தமிழகத்தில் 5-6 தடவை இப்ப வந்துட்டாங்க, அதுக்கு மட்டும் விட்டு கொடுக்குறீங்க, மக்களுக்கே விட்டு கொடுக்கலாம். ஏப்ரல் 19 எல்லா மக்களும் அங்கதான் இருப்பாங்க. தமிழக இந்திய இது எல்லாமே இந்திய அளவுக்கு வர்றாங்க, இந்திய அளவுக்கு வர்றாங்க. மதுரைக்கு வந்து மதுரை சித்திரத்துல அற்புதமான திருவிழாங்க. அந்த தமிழகத்தை பொறுத்தவரை ஏகப்பட்ட முக்கால்வாசி பேர் அங்கதான் இருப்பாங்க. எப்படி அப்படி போவாங்க? அதே நேரத்தில் நம்ம வணிகர் சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்துக்கலாம். 50,000க்கு மேல கொண்டு போகக்கூடாதுன்னா எப்படி? ஒரு மிகப்பெரிய ஒரு தங்க வியாபாரி, மிகப்பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்க வியாபாரி, ஒரு பெரிய வியாபாரிக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா கடன் வரும். அவர் 2 வீலர் 4 வீலர் கொண்டு போறான்னு வைக்கணும். எப்படி அப்புறம் திடீர்னு போலீஸ் மடைக்கு 10 லட்ச ரூபா எங்க இது ஹவாலா பணமா கணக்கு காட்டு உட்காந்துட்டு இருந்தா அவர் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? அதனால வந்து தேர்தல் ஆணையம் இது சம்பந்தப்பட்ட வகையில இந்த விக்ரமராஜா போய் மனு கொடுத்துட்டார். ஆமா, இதனுடைய கட்டுப்பாடு ஆரம்பமான உடனே தேர்தல் அறிவிச்ச உடனே மனு கொடுத்துட்டார். ஆமா, 3 நாள் ஆச்சு மனு கொடுத்து. ஆமா, 2 லட்சம் மினிமம் 3 லட்சம் 4 லட்சம் கூட இல்லாம ஒரு வியாபாரி எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? ஒரு சரக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும்? ஒரு இடத்துக்கு விட்டு இடம் போக முடியும்? திருட்டுத்தனமா அப்படியே வயிற்றுல கட்டிக்கிட்டே புளிய வச்சமா போயிட்டு இருக்கிறதா? இல்லையே. 50,000 என்பது இன்னைக்கு ரொம்ப கம்மி. விலைவாசி எல்லாம் ஏத்திட்டீங்களா? மோடியை பார்த்து கேட்கிறேன், பாஜகவினை பார்த்து கேட்கிறேன். உங்களுடைய ஆட்சியில அனைத்துமே ஏறி விட்டாங்க. ஒரு சாதாரண கேஸ் ரேட் முதற்கொண்டு அவன் சும்மா கண் துடைப்புக்காக பெட்ரோல் 2 ரூபாயும் கேஸ் 100 ரூபாயும் இறக்கிறீங்க. இந்த அறிவு முதல்ல எங்க போச்சு? தேர்தல் அப்படின்னு ஒண்ணு எல்லாம் உங்க சௌரியத்துக்கு பண்றீங்க. அதே மக்களுக்குன்னு ஒரு சௌரியம் இருக்குல்ல, இது குறிப்பாக வியாபாரிகள். 50,000 கொண்டு போய் வியாபாரி எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? நீங்க சாதாரணமா சும்மா ஒரு பொட்டி கடையை பிடிசி கிட்ட விற்கிற பொட்டி கடையை வந்து 30,000 40,000க்கு சரக்கு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க. பெரிய தங்க வியாபாரம் கோடிக்கணக்கில் கொண்டு போகலாம். எப்படி கொண்டு போக முடியும்? கட்டாயமா இதை வந்து தேர்தல் ஆணையம் ரொம்ப சீர்தூக்கி பார்க்கணும். இதற்கு வந்து வியாபாரிகளுக்கு வந்து ஃப்ரீ கொடுக்கணும். அதே நேரத்தில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 19 கரெக்டா வச்சிருக்கிறீங்க, பட்டாபிஷேகம் அன்னைக்கு. ஆமா, திண்டுக்கல்ல உள்ள மதுரைக்கு எப்படி போவான், சென்னையில உள்ள மதுரைக்கு எப்படி போவான், திருக்கோவில உள்ள மதுரைக்கு எப்படி போவான், விழுப்புரத்துல உள்ள மதுரைக்கு எப்படி போவான், பம்பாயில இருந்து ஒரு தமிழர் வருவார் மதுரை சித்திரை திருவிழா, அவர் எப்படி போவார்? சரி, அவருக்கு அடுத்த கட்டமா நடக்கும் போது அவர் விட்டுற தமிழகத்துல உள்ளவங்க எப்படி போவாங்க? புரியுங்க. அதே மாதிரி வந்து கரெக்டா வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறாங்க. இது அதை விட கொடுமை. முஸ்லீம்கள் வந்து அன்னைக்கு வந்து ஜும்மா அப்படிங்கிறத கூட்டு தொழுகை பண்ணுவாங்க. கூட்டு தொழுகை பண்றதுக்கு போவாங்களா, ஓட்டு குத்த போவாங்க ஏப்ரல் 19. இல்லை, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வினையின் வெளிப்பாடு. அதெல்லாம் விட திட்டமிட்ட ஒரு சதியாகவும் தெரியும். உண்மையில தேர்தல் ஆணையம் வந்து கட்டாயமா மாற்றி அமைக்கணும். இல்லையா அந்த நேரத்துக்கு வந்து டைம் எக்ஸ்ட்ரா ஏப்ரல் 19 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. சாயங்காலம் வந்து 5 மணி வரைக்கும் வைப்பீங்க. ஆமா, அதை வந்து 8 மணி 9 மணி வரைக்கும் வைத்துக் கொள்ளலாம், அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. தேர்தல் தேதி ஏப்ரல் 19 தமிழகத்துக்கு முதல் கட்டமாக அமைதியான ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஒரே நாள் டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிருங்க. ஒரே நாள் ஒரே கட்டமா முடிஞ்சு போய் அந்த 19 டைத்தை 5 எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. முஸ்லீம்களுக்கு அது வந்து தொழுகை நேரம். ஆமா, எப்படி 12 மணி சில்லறது 1:30 2க்குள்ள அந்த தொழுகை முடிச்சாகும். அதனால எல்லாரும் போயிட்டாங்கன்னா காலியா மற்ற மக்கள் ஓட்டு குத்துறான்னு வைங்க. மற்ற அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் இருக்கு இல்லையா, இஸ்லாமியன் பண்ணணுமான்னு எப்படி நீங்க போய் ஓட்டு குத்த முடியும்? அப்போ வந்து டைத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஏப்ரல் 19 தமிழகத்துக்கு டைத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து இந்து மக்கள் வந்து சித்திரை திருவிழா இந்த பட்டாபிஷேகத்தை கொண்டாட முடியும். இஸ்லாமியர்கள் வந்து ஜும்மா என்ற தொழுகையை வந்து அட்டன் பண்ண முடியும். ஆமா, அங்க போயிட்டாங்க அப்படின்னு இங்க அத்தனை பேர் திருட்டு ஓட்டு போட்டானா என்ன பண்ண முடியும்?
புரியுதா? தினமும் தமிழகத்துல போதை கலாச்சாரம் அப்படி இப்படி இப்படின்றாங்க. ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சு போச்சுல, சென்னை வந்து மிக அற்புதமா அமைதியான பூங்கா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதே திரிபுரா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்துக்கு பாஜக ஆளுதா இல்லையா? அங்கேயே வந்து ஒரே கட்டமா தேர்தல் நடத்த முடியல. 2 கட்டம் 3 கட்டம் பிரிக்கிறீங்க. அந்த அளவுக்கு வன்முறையான பூமின்னு தெரியுதா? இப்ப புரிஞ்சுதா தமிழகத்தினுடைய ஒரு நிலைப்பாடு? அதிமுக காலத்திலேயாவது 2 பிரிவா நடத்தினாங்க. ஆனா நடந்து கொண்டிருப்பு திராவிட மாடல் ஆச்சு. ஒரே டாக்கி முடிஞ்சு அந்த அளவுக்கு அமைதியா கொண்டு போயிட்டு இருக்காங்க திமுக அரசு. சும்மா சொல்லக்கூடாது, பாராட்டி தான் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சட்டத்தில் மற்றபடி விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து ஏப்ரல் 19 தேதியை மாற்றாவிட்டாலுமே கூட டைத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம். நம்ம நேரத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார்களா அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து டயத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற ஒரு பக்கமாக இருந்தாலும் வந்து 44 நாளுக்கு மேலே இடைவெளி இருக்கு. அதில் வந்து எந்த ஒரு மாறுதலும் திருட்டுத்தனம், ஃபோர்ஜரி, ஃப்ராடு, பித்தலாட்டுத்தனத்தையும் யாரும் நடத்தி விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப பகிரங்கமா மக்கள் விழிப்போடு இருக்கும். ஆமா, இல்லைன்னா அவ்வளவுதான். இவிஎம்ல குத்துனா ஒரே தான் வருது சொன்னாங்க. அது மாதிரி விபிபேட்ல அதே மாதிரிதான் எல்லாமே மாறிவிடும். ஆமா, பழையபடி வந்து பாஜக அவனுடைய அந்த வெளிப்பாடு வந்தது அப்படின்னா இந்தியா தாங்காது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. ஆமா, பார்ப்போம் எந்த அளவுக்கு அமைதி பூங்காவா தமிழகம் இருந்துட்டு இருக்கு. ஆமா, ஒரே கட்டத்துல ஒரே நாள் 39+1 40 தொகுதிக்கும் புதுச்சேரி சேர்ந்து எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? இதுக்கு அண்ணாமலை பதில் சொல்ல முடியுமா? தேர்தல் ஆணையத்தை இதற்காக பாராட்ட முடியுமா? நீ தேர்தல் ஆணையத்தை பாராட்டினீங்கன்னா அது திமுகவை தான் சாகும். அதிமுக ஆட்சியிலோட 2 கட்டமா இது பண்ணாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. திமுக ஸ்டிக்கை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டிக்கு நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திருவிழா ஊப்பியில் இருக்கா? குஜராத்தை தவிர மற்றதுல இருக்கா? இல்லையே. இது ஒண்ணுமே போதுமே. ஆமா, நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எந்த அளவுக்கு கலவர பூமி, போதையில் நிறைந்த பூமி. ஆமா, அதே நேரத்துல வன்முறையான பூமி. அப்படி இந்த ஒரு விஷயமே போதும். தமிழகம் எந்த அளவுக்கு அமைதியான பூமிங்கிற தேர்தல் ஆணையம் சுட்டி காட்டி விட்டது. ஆமா, இதை வந்து பாஜகவினர் உணர வேண்டும். அதையெல்லாம் விட இந்த கேப் இருக்கு பாருங்க, ஏப்ரல் 19 ஜூன் 4 வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். மக்கள் ரொம்ப விழிப்பா இருக்கும். இல்லாவிட்டா ஆமா, அந்த பெட்டியை மாத்திரம் சொல்ற மாதிரி வாக்கு சீட்டுகள் மாற்றப்பட்டு விட அந்த மின்னணு எந்திரத்தையே மாற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான சூழ்ச்சி நிறைந்த மதவாத கும்பல்கள் நிறைந்த ஊர் தான் இந்தியா. அது வட இந்தியான்னு ரொம்ப ரொம்ப மோசம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பார்ப்போம் எந்த அளவுக்கு நடக்க போகிறது என்பதெல்லாம் விட அதனுடைய ரிசல்ட், பலன் ஜூன் 4 எந்த அளவுக்கு இந்தியாவை பிரதிபலிக்க போகிறது அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. அதுதான் வந்து இந்தியாவுடைய தலையெழுத்தை இந்தியாவுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆமா, இல்லாவிட்டால் இந்தியா பாரதமாக மாற்றப்பட்டுவிடும். ஆமா, அம்பேத்கர் சட்டம் தூக்கி குப்பையில் எறியப்பட்டுவிடும் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த